ஏய் எங்க ஐயா அரெஸ்ட் பண்ணிட்டா நீ, அரெஸ்ட் பண்றா பாக்கலாம், அரெஸ்ட் பண்ணி இங்கிருந்து போயிட்டா நீ அப்படி இப்படின்னு கத்தும். சினிமாவில் ஒரு டைலாக்னு வாய் தந்து பேசுறது டைரக்டர் மகாராஜன் சாருடைய வல்லரசு அப்படிங்கிற திரைப்படம். ஒரு கியூட் பேபியை பார்த்தோம் மகேஷ் பாபு சார் பார்க்கும்போது. எப்பவுமே நம்ம பெண்கள் மேலதான் ஒரு காதல் வரும், ஒரு ஆணை பார்த்து ஒரு காதல் வருதுன்னா அது மகேஷ் பாபு சார் தான். அரசியல் வரான்னு சொல்லும்போது இதுக்கப்புறம் செட் ஆகும், அதிகமா பேச விட மாட்டாரு. எப்பவுமே செட்லயும் சரி யாருமே ரொம்ப பேச மாட்டாரு. எப்படி செட் ஆகும்னு நான் யோசிச்சது உண்டு. அவருடைய முதல் மீட்டிங்ல அவரு அனல் தெரிக்க பேசின பிறகுதான் அன்னைக்குதான் எனக்கு தோணுச்சு அந்த சிஜி படுத்தி ஒரு மார்க்கெட்டிங் பண்ணிட்டு கடைசியா வந்து சார் எனக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு சார் அப்படின்னு நடிக்க வாய்ப்பு இருக்கு சார் கேட்டுட்டு வந்த படங்கள் நிறைய. அப்படி கிடைச்சதுதான் கபாலி, அப்படி கிடைச்சதுதான் விக்ரம். விஜய் சார் வந்துட்டு உட்காருங்க, நான் ஒரு சரிக்கு சமமா ஒரு ஹீரோ கூட எந்த ஹீரோ கூட உட்காந்து அவர் கூப்பிட்டு இல்லை சார் பரவாயில்ல சார் அப்படின்னா அவர் இல்ல அசிஸ்டன்ட் கூப்பிட்டு சேர் போட சொன்னாரு. சேர் போட்டாங்க உட்காந்து. அன்னைக்குதான் முதல் முறையும் ஹீரோ கிட்ட சரி சமமா உட்காந்து பேச. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அப்பவும் சரி இப்பவும் சரி உங்களுடைய ஏர்லி ஸ்டேஜ்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் மேக்சிமம் நீங்க டாப் ஆக்டர்ஸ் இப்ப வரைக்கும் இருக்கிற டாப் ஆக்டர்ஸோட நீங்க நிறைய ஸ்கிரீன் ஸ்பேஸ் நீங்க ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ விஜய் சாரா இருக்கட்டும், அஜித் சாரா இருக்கட்டும், ஸோ இவங்களோட ஃபர்ஸ்ட் டைம் அவங்களோட ஸ்கிரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணும் போது இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அண்ட் அவங்க கிட்ட லேர்ன் பண்ண விஷயம் அப்படின்றது நம்ம கண்டிப்பா இருக்குல்ல. ஏன்னா ஒரு ஆக்டரோட ஒரு டைம் மட்டும் நடிக்கிற மாதிரி இல்ல, திருப்பி நீங்க ரெப்பிட்டடா கூட நீங்க அவங்களோட நீங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கீங்க. ஸோ நான் ஒரு ஆர்டர் சொல்றேன், ஆக்டர்ஸோட ஆர்டர் சொல்றேன். ஸோ நீங்க அவங்களோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன், நீங்க ஒரு விஷயம் நினைச்சிருப்பீங்க அவங்கள பத்தி, பட் பார்த்தோன்னே அந்த இம்ப்ரெஷன் அண்ட் அவங்க கிட்ட லேர்ன் பண்ண விஷயம் அது மட்டும் நீங்க எங்களுக்காக ஷேர் பண்ணலாம். எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து விஜய் சார். ஆப்வியஸ்லி விஜய் சார் தான் நான் முதல்ல பண்ணது வந்து தமிழன் அப்படிங்கிற படத்துல பண்ணேன். அந்த ஃபைட் சீக்வன்ஸ் தான் பண்ணேன் ஃபர்ஸ்ட். ஓகே. மாஸ்டர் வந்து அந்த ஃபைட் சீக்வன்ஸை ஃபோக்கஸ் பண்ணி கம்போஸ் பண்ணி ஹீரோ கிட்ட சொல்றாங்க. அவர் வந்து ரிஹர்சல் கூட பார்க்கல, வந்து பார்த்தவொன்னே ஓகே டேக் பண்ணலாம். அவ்வளோ ஷார்ப்பா இருக்கு. ஓகே. ரிஹர்சல்லாம் இருக்காது இது அவருக்கு. ஓகே. எஸ். பார்த்தாரு ஓகே அவ்வளோ போலான்ட்டு. உண்மையிலே ஆச்சரியமா இருந்தது. நம்ம 10 ரிஹர்சல் பார்த்தா தான் நம்மளாக்க வரும். அது நான் பார்த்து ரொம்ப வியந்தேன். அவர்கிட்ட இருக்க அந்த ஞாபக சக்தி பிளஸ் கான்ஃபிடண்டா பண்றது. அவர் உங்ககிட்ட சொன்ன விஷயங்கள் இல்ல உங்களுக்கு? நான் பொதுவாகவே எந்த ஹீரோ நான் போய் நானா போய் பேச மாட்டேன். அது ஒரு கேரக்டர் நம்ம போய் டிஸ்டர்பன்ஸா இருக்குமோ அப்படிங்கிறதுக்காக யார்கிட்டயுமே பேசுறது இல்லை. பட் மார்னிங் போன விஷ் பண்ண அப்புறம் ஈவினிங் போகும்போது பாய்ஸ் தான் சொல்லுவேன். அதுதான் நான் சொல்லுவேன். நடுவில் ஏதாவது தேவைப்பட்டா ஷார்ட்டுக்கு தேவைப்பட்டதுன்னா பேசுவேன். மற்றபடி நீங்க போய் தொந்தரவு போக மாட்டேன். முக்கியமா விஜய் சார்கிட்ட நான் பேசுனதே இல்லை. கடைசியா பண்ண புலி படத்துல தான் அவரோட பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சு. அதுதான் அதுதான் நான் பேசல. அன்னைக்கு வந்து நாங்க 2 பேர் மட்டும்தான் அன்னைக்கு ஆர்டிஸ்ட். என்னை சேஸ் பண்ணி ஃபைட் பண்ற மாதிரி இருக்கும். காலைல வந்து ஃபர்ஸ்ட் ஷாட் முடிஞ்ச உடனே எல்லாருமே போய் மானிட்டர் பார்த்தாங்க. அவரும் பார்த்தேன், நானும் பார்த்தேன், எல்லாம் கும்பலே அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாம் பார்த்தாங்க. பார்த்துட்டு இருந்துட்டு அப்புறம் டைரக்டர்லாம் அடுத்த ஷாட்டுக்கு நான் ரெடி பண்ணுறதுக்காக போயிட்டாரு. நானும் அப்படி எல்லாரும் போனாங்க, நானும் அப்படி விலகினேன். விஜய் சார் வந்துட்டு நான் உட்காருண்ணா அப்படின்னேன். இல்லை சார் பரவாயில்ல சார், நான் ஒரு சரிக்கு சமமாக ஒரு ஹீரோ கூட எந்த ஹீரோ கூட உட்காந்துருக்கேன். அவர் கூப்பிட்டுன்னு இல்லை சார் பரவாயில்ல சார் அப்படின்னா அவர் இல்லை அசிஸ்டன்ட் கூப்பிட்டு சேர் போட சொன்னாரு. சேர் போட்டாங்க, உட்காந்து. அன்னைக்குதான் முதல் முறையும் அவர் ஹீரோ கிட்ட சரி சமமா உட்காந்து பேச. இதான் என்ன விசாரிக்கிற என்ன பண்றாங்க வீட்டுல, என்ன பண்றாங்க, ஃபுல் டைம் சினிமாவா எல்லாம் பசங்களாம் பார்த்து அன்னைதான் விசாரிச்சாரு. ஸோ அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நீங்க விஜய் சாரோட கண்டினியூஸா ஆதி படம் இந்த மாதிரி நிறைய படம் நீங்க புலி வந்து என்னோட 7வது படம் அவரோட நடிக்கிறதுல. எஸ். சோ இப்ப வந்து அவர் ஒரு தலைவரா, தளபதியில இருந்து ஒரு தலைவரா மாற ஒரு மொமெண்ட் ஆக போகுது. சோ நீங்க அவங்களோட கண்டினியூஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. சோ ஏதாவது ஒரு மொமெண்ட்ல
ஓகே இவர் தலைவர், ஏன்னா அப்பல இருந்தே எப்ப அரசியலுக்கு வருவீங்க, எப்ப அரசியலுக்கு வருவீங்கன்றது விஜய் சார் கிட்ட வைக்கிற ஒரு கொஸ்டினா இருந்துட்டே இருந்தது. இப்போ அதை ப்ரூவ் பண்ற விதமா அவர் உள்ளே இறங்கிட்டாரு. சோ நீங்க ஏதாவது ஒரு மொமெண்ட்ல நீங்க நடிச்ச அவரோட நடிச்ச அந்த 7 படத்துலயுமே ஏதாவது ஒரு மொமெண்ட்ல இவர்கிட்ட இந்த குவாலிட்டி கண்டிப்பா இருக்கு, இவர் என்னைக்காவது ஒரு நாள் வருவாரு அப்படின்ற விஷயம் உங்களுக்கு ஸ்பார்க் வந்திருக்கு அவரை பார்க்கும்போது? எப்பவுமே வந்தது இல்ல. ஓகே வரேன்னு சொல்லிட்டு சொன்ன பிறகு கூட நான் வந்து ஆச்சரியமா தான் பார்த்தேன். ஓகே. இவருக்கு எப்படி செட் ஆகும்? பட் ஆனா அவர் படம் நடிக்கும் போது ஆன் ஸ்கிரீன்லயும் சரி ஆஃப் ஸ்கிரீன்லயும் சரி அத பத்தின ஒரு ஆன் விஷயம் ஸ்கிரீன், பேச. அதாவது ஆஃப் ஸ்கிரீன்ல நடிக்கும்போது அவர் பேசுற டயலாக் வந்து நமக்கே கேட்காது. பக்கத்துல ஓகே உத்து கவனிக்கணும். ஓகே. அந்த அளவுக்கு ரொம்ப சத்தம் இல்லாம தான் பேசுவாரு. ஆனா டப்பிங்ல ஏத்துவாரு அவருடைய வாய்ஸ. ஸோ ஓகே படம் பார்க்கும்போது பிரமிப்பா இருக்கும். அங்க வந்து பார்த்தா ஒண்ணுமே கேட்கல, இங்க பார்த்தா மிரட்டாரு அப்படின்னு இருக்கும். ஓகே. ஸோ அந்த மாதிரி தான் இவர் சினிமா இது அரசியல் வரான்னு சொல்லும்போது இவருக்கு எப்படி செட் ஆகும்? அதிகமா பேச விட மாட்டாரு. எப்பவுமே செட்லயும் சரி யாருக்குமே ரொம்ப பேச மாட்டாரு. ஓகே எப்படி செட் ஆகும்னு நான் யோசிச்சது உண்டு. அவருடைய முதல் மீட்டிங்ல அவரு அனல் தெறிக்க பேசின பிறகுதான் அன்னைக்குதான் எனக்கு தோணுச்சு இவர் கரெக்டான ஆள். எஸ். நீங்க எதுவும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சீங்களா? இல்ல. நான் பொதுவாவே எந்த ஹீரோவும் போய் நேர்ல பார்த்தது இல்ல. பார்த்ததுல. ஓகே. ஷூட்டிங்ல நடிக்கும் போதோட சரி, அங்க பேசுறதோட சரி. அதுக்கப்புறம் அவரை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு அமையல. ஒருவேளை அமைஞ்சா கண்டிப்பா வாழ்த்து சொல்லுவோம். கண்டிப்பா. யார் பாலிடிக்ஸ் வந்தாலும் வாழ்த்து சொல்லணும். நடிகரா இருக்கிறாரு, நம்ம கூட நான் கூட நடிச்சிருக்கேன். கண்டிப்பா பார்த்தா வாழ்த்து சொல்லணும். சோ அவர் இப்போ அரசியலுக்குள்ள வந்து அவர் ஒரு ஸ்பீச் கொடுக்கும் போதுதான் இவர் கண்டிப்பா வந்து வந்தா நல்லா இருக்கும். அது வரைக்கும் எனக்கு வந்து ஓகே அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது எனக்கு ஓகே எப்படி செட் ஆகும் தான் தோணுச்சு. ஓகே ஓகே. முதல் மீட்டிங்ல பேசின பிறகுதான் அது அந்த பேச்சை கேட்ட பிறகுதான் எனக்கு ஓகே. கண்டிப்பா முடியும். ஓகே சார். நெக்ஸ்ட் வந்து அஜித் சார். அஜித் சார் பத்தி. அஜித் சார் கூட நான் வந்து உன்னை கொடு என்னை தருவேன் அப்படிங்கிற படத்துல ஊட்டியில தான் முதல்ல நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஓகே. சந்திக்கிறேன். அவர் கூட அவர் ராணுவ வீரராக பண்ணியிருப்பார். அவர் கூட ஒரு 75 பேர் 80 பேர் வந்து ராணுவ வீரர்களாக நடிச்சிருப்பாங்க. அதில் நானும் ஒரு ஆளா க்ரௌட்ல நடிச்சேன். அதில் ஓகே. எனக்கு அவரோட பேசுறதுக்குலாம் வாய்ப்பு இல்லை, வழக்கம் போல. அதுவும் அதுக்கப்புறமாவே நான் அவர் கூட அடியாள இதெல்லாம் நிறைய கேட்டு பண்ணியிருக்கேன். அதுல வந்து பியூர் அட்மாஸ்பியர் தான். அது கிட்ட நெருங்கத்துக்கு கூட எனக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ லாங் வந்து அவரை பார்த்துருக்கேன். என்ன அழகு இல்லை அப்படின்னு நான் அவரை பார்த்து வியந்திருக்கேன். ஒரு நாள் வந்து அங்க ஊட்டியில நைட்ல அந்த பனி பொழிவுல ஒரு சாங் ஒன்று எடுக்கிறாங்க. அவரும் சிம்பிள் மேடமும் அந்த சாங்ல இருப்பாங்க. ஒரு பெரிய பார்ட்டி நடக்கும். இந்த பார்ட்டியில அவங்களாம் கலந்துக்காம நாங்களும் ராணுவ வீரர்களா இருக்கும்போது ராணுவ உடை போட்டு அட்மாஸ்பியர்ல நிற்போம். அந்த மாதிரி பார்ட்டி வரும்போது கலர் ட்ரெஸ் போட்டு அங்கங்க அட்மாஸ்பியர்ல நிற்போம். அப்போ நான் தூரத்துல இருந்து பார்த்துருக்கேன். அவர் ஜாலியா பேசிட்டு இருப்பாரு. பேசிட்டு போது ஒரு வாட்டி அவர் சொல்றாரு, நான் பக்கத்துல வந்து கேட்கறேன். அப்போ அதுக்கு அடுத்து முகவரின்ற படம் வரப்போகுது. அப்போ அதுக்கு அடுத்து ரிலீஸ் ஆகுது அதுதான். அப்போ முகவரி வரும், பெரிய ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சிம்ரன் மேடம் கிட்ட சும்மா சொல்லிட்டு இருக்கேன். கண்டிப்பா ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃபோர்ஸோட சொல்லிட்டு இருக்காரு. அதை நான் பார்த்தேன். எஸ். சோ அவர்கிட்ட நீங்க கத்துக்கிட்ட விஷயம்னா என்ன சொல்லுவீங்க சார்? கான்ஃபிடென்ட் தான் மெயின். இதே சிட்டிசன் படம் பண்ணும்போது பெரிய லெங்தி டயலாக் நிறைய இருக்கும் படத்துல. அதுவும் அந்த மீனவர் கேரக்டர்ல வந்து வித்தியாசமான லுக்கு வேற, ரொம்ப அற்புதமா பண்ணியிருக்காரு பர்ஃபார்மன்ஸ். அதெல்லாம் வந்து நிறைய பக்கமா டயலாக்லாம் இருக்கும். ஒரே டேக்ல போகணும். ஆனா 4-5 டேக்லாம் போச்சு. அப்போ சரவண சுந்தர் சார் தான் டைரக்டர். அவர் வந்து சார் கம்பெனி வேணா போய்க்கலாமா சார்? நானே ஃபுல்லா பேசுவேன். ப்ராம்ப்டிங் கொடுக்குமா சார்? நானே தான் ஃபுல்லா பேசுவேன்னு சொல்லி 5 டேக்ல 6 டேக் போனாலும் அவரு நினைச்சதை பண்றதுக்கும் முடியும். அவ்வளவு கான்ஃபிடென்ட்டா பண்ணுவார். அது அந்த கான்ஃபிடென்ட் தான் அவர்கிட்ட ரொம்ப. எஸ். சோ இந்த கொஸ்டின் வந்து நீங்க தளபதியோடையும் சரி அஜித் அவர்களோடையும் சரி, ஏன்னா அவர் தலன் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. சோ இவங்க 2 பேருமே நீங்க வந்து அதிகபட்சம் நீங்க அவங்களோட கூட இருந்து நடிச்சிருக்கீங்க. சோ அப்பவும் இப்ப அதிகம் சோசியல் மீடியா வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப அதிகமாவே போயிட்டு இருக்கு. இந்த தளபதி காம்படிஷன் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வரும்போது நீங்க அவங்களோட ஒர்க் பண்ணும்போது இந்த ஒரு காம்படிஷன் நீங்க அவங்க 2 பேருக்கு மத்தியில பாத்திருக்கீங்களா? இல்ல, அவங்க அதை பத்திலாம் அவங்கலாம் வந்து இல்ல ஃபீல் பண்ணல. இன்ஃபேக்ட் அந்த தீனா படம் ரிலீஸ் ஆகும்போது தான் தலைன்ற வார்த்தை வந்து ரொம்ப எங்க சீன்ல தான் அது ரிவீல் ஆச்சு. நம்ம மகாநதி சங்கர் அது வந்து தலைன்னு முதல்ல கூப்பிட்டது.
ஸோ அந்த அப்பவே எங்களுக்கு வந்து இந்த வார்த்தை வந்து நல்லா ரீச் ஆகும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. ஓகே. நடிக்கும் போதே இருந்தது. அந்த படம் ரிலீஸ் ஆனோம்னா பயங்கரமா போச்சு. அஃப்கோர்ஸ் தளபதி சார் வந்து அது பிகினிங்லேருந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அவர் தளபதின்ற டைட்டிலோட வந்துட்டார். அதனால 2 பேருக்கும் அதை பத்தின ஒரு இதெல்லாம் பார்த்தது இல்ல. ஓகே. எஸ். ஆனா இப்பவுமே அவர் வந்து எப்பவோ ரொம்பவே கம்மியான படங்கள் நடிக்க ஆரம்பிச்சுட்டாரு. ஏன்னா அவருடைய இன்னொரு கெரியர், இன்னொரு ஆசையை வந்து அவர் ட்ரீம் நோக்கி போயிட்டு இருக்காரு. சோ நீங்க எப்பவாவது வருத்தப்பட்டிருக்கீங்களா? இன்னும் நிறைய படம் குடுக்கலாமே அஜித் சார் அப்படின்ற மாதிரி. 2 பேருமே நிறைய படம் கொடுக்கணும் தான் எனக்கு ஆசை. நமக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். கண்டிப்பா. அது மட்டும் இல்லாம எனக்கு மட்டும் இல்லாம என்ன மாதிரி நிறைய நடிகர்களுக்கு நிறைய கேரக்டர்ஸ் வந்து இருக்கும். ஒரு பெரிய ஹீரோ பண்றாருனாவே, ஒரு அஜித் சாரோ, விஜய் சாரோ, ரஜினி சாரோ, கமல் சாரோ பண்றாங்கனாவே அதுல ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் இருக்கும். நிறைய பேருக்கு ஒர்க் கிடைக்கும். நிறைய நம்பர் ஆஃப் டேஸ். இப்போ சின்ன ஹீரோ வச்சு பண்ணும்போது 150 நாள் 200 நாள் பண்ண முடியாது. கண்டிப்பா. ஆனா ஒரு இது மாதிரி பெரிய ஹீரோஸ் பண்ணும்போது மினிமம் 100 நாளைக்கு மேலதான் ஒர்க் இருக்கும். அதுல எத்தனை லைட்மேன்ஸு, எத்தனை காஸ்டியூமர்ஸு, எத்தனை மேக்கப் மேனு, எத்தனை ஜூனியர் ஆர்டிஸ்ட், இவங்க எல்லாருக்குமே ஒர்க் கிடைக்கும். ஸோ அது வந்து இப்போ எனக்கு தெரிஞ்சு அது அப்படியே ஒரு பிரேக் ஆன மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது. இப்போ ரஜினி சார் கம்மியாயிடுச்சு படம், கமல் சார் கம்மி பண்ணிட்டாரு, அஜித் சார் 2 வருஷத்துக்கு அப்படிதான் பண்றாரு, விஜய் சார் இப்போ அரசியல் விட்டு போறாங்கிறாரு, சரி சினிமா விட்டு போறாங்கிறாரு. இந்த 4 பேர் தான் பெரிய ஸ்டார்ஸ். இவங்க படங்கள் தான் வந்து பெரிய வெற்றி அடிக்குது, பெரிய கலெக்ஷன் ஆகுது, நம்பர் ஆஃப் டேஸ் ஒர்க் நிறைய இருக்கும், நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும். இவங்க 4 பேர் இல்லைன்னும் போது யோசிக்கும் போது அப்போ தமிழ் சினிமாவில் இப்போ யாரு தான் இப்போ அடுத்து பெரிய ஸ்டார், எப்படிதான் படங்கள் நிறைய எடுப்பாங்க, எப்படிதான் நமக்கு அடுத்து நிறைய ஒர்க் கிடைக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் தோணும். ஏன்னா அதர் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா தெலுங்குல எடுத்தீங்கன்னா அத்தனை ஸ்டார்ஸ் இருக்காங்க. பிரபாஸ் சார் படம் மினிமம் 150 நாள், பாலையா சார் படம் ஒரு 100-150 நாள், சிரஞ்சீவி சார் ஒன்றும் பண்ணிட்டு இருக்காரு. எல்லாமே பெரிய பெரிய படங்கள் பண்றாங்க, நம்பர் ஆஃப் டேஸ் நிறைய ஒர்க் வருது. அது நம்ம தமிழ் சினிமாவுக்கு என்னடா அது ஒரு பயம் தான். அது குறையாம இருக்கணும், தொடர்ந்து அவங்க எல்லாமே வருஷத்துக்கு ஒரு படமாவது பண்ணணும் அப்படிங்கிறது வேண்டுகோளா வச்சிருக்கீங்க. அதே வேண்டுகோள் தான் நாங்களும் வைக்கிறோம். கண்டிப்பா வந்து நான் அப்பயும் இப்பவும் அந்த டாப் ஆக்டர்ஸ் அப்படின்ற ஒரு பிளேஸ் வந்து அதை ரீப்ளேஸே பண்ண முடியாத அளவுக்கு தான் அவங்க ஸ்ட்ராங்கா பண்ணியிருக்காங்க. ஸோ எங்களுக்காக கண்டிப்பா வந்து அடுத்தடுத்த படம் கொடுக்கணும் அப்படின்றதான் எங்க எல்லாருடைய ஆசை. கமல் சார் கூட முதல்ல சண்டியர் அப்படிங்கிற டைட்டில்ல படம் அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. அந்த படத்தோடைய ஸ்டில் ஷூட்ல நான் வந்து கலந்துக்கிட்டேன். அதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் கமல் சார். அந்த படத்தோடைய ஸ்டில் ஷூட் வந்து எப்படின்னா ஏவிஎம்ல கமல் சார் இந்த பக்கம், நெப்போலியன் சார் இந்த பக்கம், இவங்க 2 பேரும் நடுவில் பின்னாடி வந்து அப்படி கை கழிச்சுட்டு இந்த ஸ்டில் வந்து நிறைய ஸ்டில்ஸ் இருக்காங்க. அந்த ஸ்டில் வந்து ரொம்ப பிரபலம் அந்த டைம்ல. சண்டே டைட்டில் வைக்க விடான்ற ஒரு ப்ராப்ளம் வந்தது. ஸோ அது கோர்ட்ல கேஸ்லாம் போச்சு. ஸோ அந்த கோர்ட்ல கேஸ் நடக்கும்போது அதை பத்தின நியூஸ் எப்பப்பெல்லாம் பேப்பர்ல வருதோ அந்த போட்டோ வரும். அந்த போட்டோ வரும்போது நானும் பின்னாடி நிற்கிறது அது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் முறை வந்து அவ்வளோ பெரிய ஸ்டாரோட நம்மளும் அதில் ஃபோட்டோவில் இருக்குன்ற ஒரு சந்தோஷம் கிடைச்சது. அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த டைட்டில் வந்து மாற்றணுங்கிற கண்டிஷன்ல சண்டியர் தான் விரும்மாண்டியா மாறிச்சு. இந்த விரும்மாண்டி படம் ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் ஆயிப்போச்சு. அதுக்கடையில என்னை கூப்பிடவே இல்லை. ஷூட்டிங் முடிஞ்சு படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. அதுல நடிக்க முடியலன்ற வருத்தம் எனக்கு. அப்போதான் வந்து வசூல் எம்பிபிஎஸ் படத்துல எனக்கு நடிக்க வாய்ப்பு கிடைச்சது. அவரு கூட நடிக்கும்போது எப்பவுமே கோ ஆர்டிஸ்ட் எல்லாருமே என்னென்ன பண்ணணுங்கிறதுல ரொம்ப கவனமா இருப்பார். இவங்க ஏன்னா அதுல ஒரு 7-8 பேர் நாங்கள் இருப்போம், கமல் சார் கூடவே இருப்போம். ஸோ அதுல யார் யார் என்ன பண்ணோம் அப்படிங்கிறத ஒவ்வொருத்துக்கும் ஒரு நோட் கொடுப்பார். ஸோ இஸ் நாட் ஓன்லி அன் ஆக்டர், இஸ் ஆல்சோ டைரக்டர். ஸோ அதனால அந்த வகையில் அவர் வந்து மிகப்பெரிய ஒரு டெக்னிக்கலா அவர் வித்தை அம்மாத்தவே முடியாது. அவ்வளோ ஸ்ட்ராங்கு, ஆக்டிங்ல பயங்கர ஸ்ட்ராங்கு, அவ்வளோ ஷார்ப்பும் கூட. அவர் கண் அசைவிலே தெரிஞ்சுக்கலாம். அவர் ஒரு இதுல ஒரு சுச்சுவேஷன்ல கேரம் போர்டு ஆடுவாங்களே பெரியவர் காக்கா ராதாகிருஷ்ணன் சார் ஆடும்போது சரி ஒவ்வொருத்தரும் ஒன்று பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். அதாவது டைரக்டர் சரண் சார் சொல்லிட்டு போயிட்டாரு. நம்ம ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு நான் பக்கத்தில் சோஃபால அந்த காக்கா ராதாகிருஷ்ணன் சார் வந்து உட்காந்து ஆடுவார். நான் பக்கத்துலேயே ஒரு
இந்த மாதிரி இடத்துல உட்காந்துட்டு ஓகே அப்படி பார்த்துட்டே இருப்பேன். பார்த்துட்டு அவங்கவுங்க ஒரு நிமிஷம் பண்ணாங்க. நான் அவர் அடிச்ச உடனே அப்படி சொல்லிட்டு அவர் தலையை அப்படி தட்டிட்டேன். ஓகே கமல் சாரோட. காக்கா ராதா ஓகே ஓகே கமல் சார் உடனே மறைச்சாரு. அவன் பெரிய நடிகர், அவரை போய் இப்படி தட்டலாமா அப்படின்னு. ஆமா நான் வந்து ஒரு சிறு கேரக்டர் ஏதோ ஒன்று வித்தியாசமா பண்ணுன்னு நான் பண்ணிட்டேன். ஓகே பட் அந்த மறைச்சலே நான் தெரிஞ்சுட்டேன். ஓகே நம்ம பண்ண தப்புடா அப்படின்னு. ஓகே ஸோ அதுக்கப்புறம் கரெக்ட் பண்ணி மறுபடியும் வேற மாதிரி நடித்தோம். ஸோ அந்த அளவுக்கு மற்ற ஆர்டிஸ்ட்டுக்கு சீனியர் ஆர்டிஸ்ட்டுக்கெல்லாம் மரியாதை கொடுக்குற ஒரு மதிப்பு கொடுக்குற ஒரு நடிகர், ஓகே திறமையான ஒரு நடிகர், ப்ளஸ் டெக்னிக்கலாகவும் சவுண்டாக இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு நடிகர் கூட நடிச்சது பெரிய சந்தோஷம். அதுக்கப்புறம் விக்ரம் படத்துலையும் கண்டிப்பா நல்ல ஒரு அதுதான் உங்களுக்குமே வந்து ஒரு பீக் கொடுத்த பெரிய ஒரு எஸ் நிறைய இன்டர்வியூ சொல்லியிருக்கேன். பிஃபோர் விக்ரம் அண்ட் ஆஃப்டர் விக்ரம் என்னுடைய ஃபிலிம் கேரியர் பிரிச்சுக்கலாம். அந்த ஓகே அளவுக்கு நல்ல ஒரு பிரேக் எஸ் கொடுத்த ஒரு படம். ஓகே எஸ் சூப்பர் லோகேஷ் கனகராஜ் சார் தான் மிகப்பெரிய ஒரு நன்றி. கண்டிப்பா நெக்ஸ்ட் விக்ரம் 2 அந்த எல்சியூ வந்து எப்ப வரும் அடுத்து எப்படி உங்களை அது நடிச்சதுக்கு அப்புறம் அவரும் 2 படம் 3 படம் பண்ணிட்டாரு. எல்லா படத்துலயுமே எனக்கு இல்ல அதுல பண்ணதுனால இது கிடையாது. இப்படியே சொல்லி சொல்லி ஒவ்வொரு ஓகே படமும் எனக்கு ஸ்கிப் ஆயிட்டே இருக்கு. ஓகே மேபி அடுத்த படத்துல எஸ் அந்த எல்சியூல இன்னும் அடுத்த அந்த பார்ட் 2 ஒன்னு எல்லாம் எதிர்பார்க்கிறோம் கண்டிப்பா அதுல நீங்க இருப்பீங்கன்னு நானும் எதிர்பார்த்துட்டே இருக்கேன். லோகேஷ் கனகராஜ் சாரோட டைரக்ஷன்ல நடிக்கணும்னு எஸ் பார்ப்போம். அந்த ஆசை ஓகே சார் எஸ் நெக்ஸ்ட் வந்து சிவகார்த்திகேயன். சிவகார்த்திகேயன் சாரோட எனக்கு முதல் சந்திப்பே எப்பன்னா விஜய் டிவில அது இது எது ஆமா அப்படிங்கிற ப்ரோக்ராம். அதுல நான் வந்து கண்டஸ்டண்டா ஓகே கலந்துக்கிறேன். ஓகே அதுல நான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வாங்குறேன். ஓகே அவர் தான் காம்பரர். அந்த டிவி அவங்க கொடுத்த டிவி விஜய் டிவில அந்த அது இது ப்ரோக்ராம்ல நான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வாங்கி எனக்கு கிடைச்ச பரிசு வந்து டிவி. டிவி ஓகே நான் டிவில 13 வருஷம் இருந்தேன் ஒரு வாடகை வீட்டில். ஓகே அந்த 13 வருஷம் வந்து அதுல ஒரு 10 வருஷம் அந்த டிவி தான் எங்க வீட்டில் இருந்தது. ஓகே அதுக்கப்புறம் வேற வீடு வாங்கிட்டு இப்போ 52 கிட்ட போயிட்டா அங்க வேற டிவி வாங்கிட்டு வச்சுங்க. பட் அந்த 10 வருஷம் அந்த டிவி தான் வச்சு அவர் கொடுத்த அந்த டிவி தான் வச்சு ஓட்டிட்டு இருந்தேன், பார்த்துட்டு இருந்தேன். ஓகே அதுக்கப்புறம் வந்து மனம் கொத்தி பறவையில் நான் ஹீரோயினுக்கு ஒரு மாப்பிள்ளையா பண்ணேன். ஆ ஒரு 2 சீனாக இருந்தாலும் நறுக்குன்னு நம்ம ஆமா டைரக்டர் ரிலீஸ் சார் வந்து ஒரு அற்புதமான கேரக்டர் எஸ் கொடுத்துருந்தாரு. ஸோ அந்த படத்துக்கு அப்புறம் தான் ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டு ஹீரோவா அவர் ஃபுல் ஃபிளெஜ்டு ஹீரோவா பண்ண படம் ஆமா அந்த மனம் படம் குத்தி மனம் பறவை கொத்தி பறவை. எஸ் அது இது ப்ரோக்ராம்ல எப்படி பேசினாரோ என்கிட்ட அதே மாதிரி தான் வந்து ஜாலியா ஜாலியா ஓகே அந்த படம் பண்ணும்போது பேசினார். எஸ் மனம் கொத்தி பறவை பண்ணும்போதும் அதுக்கப்புறம் காக்கி சட்டை மனம் கொத்தி பறவை ஹிட் ஆன பிறகு அவர் எங்கேயோ அவர் அடுத்த ரேஞ்சுக்கு போயிட்டாரு. கண்டிப்பா ஒரு ஆக்ஷன் ஹீரோவா ஆனது காக்கி சட்டை காக்கி படத்து சட்டை மூலியமா தான். எஸ் ஸோ அந்த படத்துல பார்க்கும்போதும் நான் எப்படி நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சந்தோஷத்தோட அந்த ஒரு எந்த ஒரு ஆட்டிடியூடும் இல்லாம இப்போ வரைக்கும் அப்படிதான் இருக்காரு. எஸ் நான் கடைசியா பண்ண போன அந்த காக்கி சட்டை தான். அதுக்கப்புறம் அவரோட படங்கள்ல ட்ரை பண்றேன், ஆனா இன்னும் வாய்ப்பு கிடைக்கும். ஓகே ஸோ ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட், நல்ல ஒரு மனிதரும் கூட அவர். எஸ் எஸ் நீங்க சொன்ன மாதிரி அதே இதுல இருந்து அவரை பாக்குறீங்க. இப்போ இப்போ அவரோட growth பார்க்கும்போது எப்படி இருக்கு சார்? இல்லை நான் 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 ஃபர்ஸ்ட் படம் நடிச்சு ஒரு ஹீரோவை நடிச்சு அவங்க இவ்வளவு பெரிய ஹீரோவா ஆயிருக்காங்கன்னும் போது எனக்கு கண்டிப்பா பெரிய சந்தோஷம். அதே மாதிரி தான் விஷால் சாரோட ஃபர்ஸ்ட் படம் செல்லமே, எஸ் அதுல நானும் ஃபைட் பண்ணியிருக்கேன். சிவகார்த்திகேயன் சார் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோ மாறினது காக்கி சட்டை ஃபர்ஸ்ட் ஃபைட்டு நான் பண்ணியிருக்கேன். ஸோ ஓகே நான் தான் லீட் பண்ணியிருப்பேன் அந்த ஃபைட்ல. அந்த ஃபைட்ல நான் தான் அந்த வில்லன் கேரக்டர் பண்ணியிருப்பேன். ஓகே ஸோ அவங்களாம் வந்து இன்னைக்கு ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார்ஸா இருக்கிறாங்கன்னும் போது அதோட பெரிய சந்தோஷம் நமக்கு என்ன கண்டிப்பா இருக்கு. அதுல நம்மளும் ஒரு பார்ட்டா இருக்கிறோம் ஆமா. அப்படிங்கும்போது ஹாப்பியா தான் இருக்கும். எஸ் சார். ஸோ நெக்ஸ்ட் வந்து தனுஷ். தனுஷ் சாரோட வந்து நான் முதல்ல நடிச்சது காதல் கொண்டேன் அப்படிங்கிற ஓகே திரைப்படம். அதுல டைரக்டர் வந்து எனக்கு ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் கேரக்டருக்காக கூப்பிட்டுருந்தாங்க. போனேன். சரி இன்ஸ்பெக்டர் கேரக்டர் தான் ஒரு சீன் நடிச்சுன்னு தான் சொன்னாங்க. ஒரு ஃபைட் இருக்குனாங்க. சரி நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் போனேன். திடீர்னு தான் கூப்பிட்டாங்க. ஆக்சுவலா ஓகே நாளைக்கு ஷூட்டிங் இன்னைக்கு கூப்பிட்டாங்க. போனா அந்த இன்ஸ்பெக்டர் கேரக்டர் வந்து பொன்னமலை சார் பண்ணிட்டாருட்டாங்க. ஓகே ஆக்சுவலா அவரு தான் வந்து ஃபர்ஸ்ட் கேட்டுப்பான் போல இருக்கு. அப்புறம் டேட் இல்லைங்கிறதா என்ன கேட்டாங்க. அப்புறம் நான் போய் அந்த கேரக்டர் தான் பண்ண போல நினைச்சு போனா அவர் பண்ணிட்டாரு. ஓகே அடுத்து என்னைய வந்து கான்ஸ்டபிளா போட்டாங்க. எனக்கு ரொம்ப வேதனையா போச்சு. நம்ம வில்லன் கேரக்டர் பண்ணலாம். ஐ மீன் 2 சீனா தான் அது ஒரு நல்ல கேரக்டர் கண்டிப்பா பண்ணலாம் பார்த்தா சும்மா வேணாம் இல்லைங்க சொல்லிட்டு அமிச்சு தான் போயிருக்கோம். என்னை வந்து கான்ஸ்டபிளா போட்டு சும்மா நிக்க வச்சிட்டாங்க.
எனக்கு அது வந்து எனக்கு ரொம்ப அப்செட் ஆயிடுச்சு அன்னைக்கு. அதுதான் என்னோட முதல் சந்திப்பு ஓகே. தனுஷ் சாரை வந்து நான் பார்க்கறது. பட் நான் பொதுவாகவே யாரும் பேசல. ரெண்டாவது அந்த படத்தில் நான் ஒன்றும் கேரக்டரும் பண்ணல. அட்லீஸ்ட் கேர் பண்ணாதான் அவரோட பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு Yes. இருக்கும். ஸோ நாம சும்மா நிற்கிறோம். அவரோட பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. அவரும் ரொம்ப சைலண்ட். அவர் வந்து இன்னொரு விஜய் சார் ஓகே. ரொம்ப சைலண்டாக இருப்பார். பெர்ஃபார்மன்ஸ்ல தான் காட்டுவாங்க. பர்ஃபார்மன்ஸ் தான் மிரட்டுவார். அதுக்கப்புறம் அவரோட நான் வந்து ஹரி சாரோட டைரக்ஷனில் வேங்கையில் பண்ணேன். ஓகே. எஸ். அவரோட காம்பினேஷனில் எனக்கு வந்து கடைசியில் அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்டில் தான் எனக்கு அவரும் நானும் சேர்ந்து நடிக்கிற ஒரு ஓகே. காட்சி வந்தது. அவருக்கும் எதுக்கும் நான் பெருசாக எதுவும் பேசுனது கிடையாது, அவரும் பேசுனது கிடையாது. எஸ். ஸோ இது வரைக்குமே நானும் அவரும் 1-to-1 பேசுனது இருக்கு. ஓகே. இந்த ஃபைட் பண்ணும்போது சும்மா அந்த ஒரு சின்ன ஓகே. அவர் ரொம்ப சைலண்டாக ஆக்சுவலாக. எஸ். ஆமா. நெக்ஸ்ட் வந்து விஜயகாந்த் சார், லெஜெண்ட். அவரோட நான் இன்ஃபேக்ட் நான் முதல்ல வாயை திறந்து டைலாக் பேசுனது அவர் எதிர்த்து தான். ஓ. சினிமாவில் ஒரு டைலாக்னு வாயை திறந்து பேசுனது டைரக்டர் மகாராஜன் சாருடைய வல்லரசு அப்படிங்கிற திரைப்படம் தான். ஓகே. நான் சீரியலில் ஃபர்ஸ்ட் டைலாக் பேசுனது அந்த எத்தனை மனிதர்கள். ஓகே. சினிமாவில் பேசுனது இந்த விஜயகாந்த் லெஜெண்ட் சார் தான். கேப்டன் அவர்களை எதிர்த்து. நீங்க பார்த்துருப்பீங்க, பி வாசு சார் தான் அதில் வில்லனா பண்ணியிருப்பாரு. கேப்டன் வந்து போலீஸாக பண்ணியிருப்பாரு அந்த படத்தில் வல்லரசில். பி வாசு சார் அரெஸ்ட் பண்ணுறதுக்காக அவர் வீட்டுக்கு போவார். அப்போ கேப்டன் வந்து போலீஸ் அவர் அரெஸ்ட் பண்ணுறதுக்காக போவார். ஒரு 1000 பேர் க்ரௌடு இருப்பாங்க. பி வாசு சாரோட ஆளுங்க இருப்பாங்க. அவர் அரசியல்வாதி. அப்போ வந்து நிற்பாரு, அரெஸ்ட் பண்ண வந்திருக்கியா அப்படின்னு பி வாசு சார் கேட்பாரு. ஓகே. அப்படியே பார்ப்பாரு கேப்டன். என் தொண்டர்கள் எத்தனை பேர் இருக்காங்க பார்த்தல, இத்தனை பேர் மத்தியில் என்ன அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவேன் நீ அப்படின்னு மிரட்டுவார் பி வாசு சார். ஓகே. அவர் பேசாமல் இருப்பார் கேப்டன். அப்போ கூட்டது வந்து நான் தான் முதல்ல, ஏய் எங்க ஐயா அரெஸ்ட் பண்ணிட்டா நீ, அரெஸ்ட் பண்றா பார்க்கலாம், அரெஸ்ட் பண்ணி இங்கிருந்து போயிட்டா நீ அப்படி இப்படின்னு கத்துவான். என்ன மாதிரியே வந்து இன்னும் 4 பேர் கத்துவாங்க, ஒரு 5 பேர் Okay. கத்துவாங்க. அப்போ பிஓ சார் பார்த்தல அப்படின்னு சிரிப்பாரு. கேப்டன் அப்படியே அழகே பேச மாட்டாரு. அப்படியே பார்த்துட்டு போய் கடிப்பாரு. எடுத்துட்டு 5 பேர் கத்துனாங்களே, ஆமா. அந்த 5 பேர் டிஷ்கோன் 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 5 பேர் ஷூட் பண்ணாங்க. மக்கள்லாம் அடிச்சு தெரிச்சு ஓடுவாங்க. பிவா சார் அப்படின்னு அப்புறம் இப்போ அரெஸ்ட் பண்றேன் அப்படின்னாரு. அரெஸ்ட் பண்ணிட்டு போகும்போது நாங்க 5 பேர் எழுந்து சொல்லிட்டு அடிப்போம். ஓகே. ஸோ என்னன்னா நாங்களும் போலீஸ். எஸ். ஸோ அது ஒரு ட்விஸ்டான ஒரு மேட்ரு அது. அதுதான் ஃபர்ஸ்ட் நான் பேசினார். சினிமாவில் டைலாக்னு பேசினது தான். ஓகே. டைரக்டர் மகராஜ் சார் வந்து எனக்கு அந்த அற்புதமான ஒரு வாய்ப்பு கொடுத்து, தமிழ் மட்டும் இல்லாமல் வல்லரசு ரீமேக் ஹிந்தியில் பண்ணார். ஓகே. சன்னி டியோல் சார் தான் ஹீரோ. படம் பேர் இந்தியன். ஓகே. என் மேலே ஒரு நல்ல ஒரு அன்பு கொண்ட ஒரு டைரக்டர் மகராஜ் சார். அங்கேயும் மும்பையில் வர வச்சு ஹிந்தியில நான் அந்த கேரக்டர் நடிக்க Okay. வச்சேன். அதே காட்சியை அதே டைலாக் வந்து ஹிந்தியில பேசி நடிச்சேன். ஓகே. ஸோ அதனால கேப்டன் கூட நடிச்சது என்னால் மறக்க முடியாது. அதுக்கப்புறம் தவசியில் உண்மையாக பண்ணேன். அதில் வந்து ஒரு அட்மாஸ்பியர் கேட்டதான்றனால அது Yes. பெருசாக ரெஜிஸ்டர் ஆகலை அந்த கேரக்டர். சும்மா அப்படி ஒரு டைலாக் பேசிட்டு போடும். பட் தவசியில் வந்து ஊமையை நான் பண்ணியிருப்பேன். ஆமா. அது நல்லா ரீச் ஆச்சு. அதுக்கப்புறம் ரமணாலாம் இன்னும் சூப்பராக ரீச் ஆச்சு. Yes. ஸோ இது 3 படம் பண்ணேன். அதுக்கப்புறம் அவங்க பையன் நம்ம ஒரு விஜயகாந்த் சார். சன். ஆ. அவர் ஹீரோ பண்ற படத்துல என்ன வந்து ஒரு கேரக்டர் கூப்பிட்டுருந்தார். ஓகே. ஒரு காட்சியில நான் நடிக்கவும் செஞ்சுட்டேன். ஓகே. அந்த காட்சி நடிச்சு முடிச்சு இன்னொரு 4 நாள் டேட் கொடுக்கும்போது நான் வேற ஒரு படத்துல கேட்டேன், என்னால போக முடியல. ஓகே. அதுக்கப்புறம் அந்த காட்சியை வந்து தூக்கிட்டு வேற நடிகரை நடிக்க வச்சுட்டாங்க. அது எனக்கு ஒரு பெரிய வருத்தமா இருக்கு. அப்போ வந்து விஜயகாந்த் சார் தான் வந்து உட்காந்து டைரக்ஷனே பண்றாரு. ஓகே. வேற ஒரு டைரக்டர் இருந்தாலும் இவர் தான் உட்காந்து பாக்குறாரு. ஓகே. டைரக்ஷன் தான் டைரக்ஷன் பண்ணல, பார்த்துட்டு இப்படி பண்ண சொல்றாரு. அப்படிலாம் அவரோட இதுல வந்து ஒரு நாள் நடிச்சு அவ்வளோ பெரிய சந்தோஷப்பட்டான். பட் படத்துல முழுசா நடிக்க முடியாத பெரிய வருத்தமா இருக்கு. வருத்தம். எஸ். எங்க பார்த்தாலும் சம்பத்து எப்படி இருக்கு அப்படின்னு. ஓகே. ஏன்னா, நல்லா தெரியும் எனக்கு, அவருக்கு என்ன நல்லா தெரியும். ஸோ பார்க்கும்போது பேசுவார். ஓகே. எஸ் சார். நெக்ஸ்ட் வந்து மகேஷ் பாபு சார். நான் என்னை தீனால வந்து எனக்கு நல்ல ஒரு கேரக்டர் கொடுத்தது, முதல்ல ரீச் பண்ண வச்சது யார், முருகதாஸ் சார் தான். கண்டிப்பா. அவர் தான் வந்து அடுத்து ரமணா படத்துல கூட ஒரு சின்ன கேரக்டர் தான் ஆக்சுவலா. நான் அந்த படம் பார்த்துருப்பீங்க. ஆ. மகாராஜ் சங்கர் தான் மெயின். ஓகே. என்னோட பெரிய ஆர்டிஸ்ட், சீனியர் ஆர்டிஸ்ட் அவர் தான்.
பட் எனக்கும் அவருக்கு ஈக்குவலா ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நான் வந்து நடிக்க வச்சிருப்பாங்க. ஒரு சீன் இருந்தாலும் Yes. இவனுக்கு ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு என் கேரக்டர் ரெஜிஸ்டர் பண்ண. அதுதான் ஒரு டைரக்டரோட திறமை. கண்டிப்பா. ஒரு நடிகரை உருவாகணும்னு நினைச்சிட்டாங்கன்னா ஒரு டைரக்டர் வந்து எப்படி உருவாக்கலாம். Yes. அதுக்கு நான் பார்த்து உணர்ந்தது வந்து ரமணா தான். அந்த அளவுக்கு எனக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த ஒரு சின்ன கேரக்டரை அவர் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பார். அவர் தான் இன்ஃபேக்ட் தவசியில கூட வந்து நடிக்க வாய்ப்பு வாங்கி கொடுத்தது. ஸோ அந்த அளவுக்கு வந்து என்னை ரொம்ப சப்போர்ட் பண்ணாரு என்னோட ஆரம்ப காலகட்டத்தில். நடுவில் ஒரு 10 வருஷம் வந்து அவர் கூட நடிக்கவே இல்லை அவரோட டைரக்ஷனில். தீனா, ரமணா. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நானும் தொடர்ந்து ட்ரை பண்ணுறேன், ஆனால் கிடைக்கவே இல்லை. ரொம்ப தீவிரமாக முயற்சி பண்ணுவேன், மற்ற ஏதோ ஒரு காரணத்தில் அப்படியே போயிட்டே இருந்தது. இதுக்கப்புறம் தான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவரோட டைரக்ஷனில் ஏஆர் முருகதாஸரோட டைரக்ஷனில் நடித்தது ஸ்பைடர். ஸ்பைடர். தமிழ், தெலுங்கு 2 லாங்குவேஜுமே ஷூட் பண்ணாங்க. எஸ். மும்பை ஹார்பரில் ஒரு 2 days தான் ஒர்க் பண்ணேன். ஹீரோட இன்ட்ரோடக்ஷன் சீன், அந்த சீன் என்னோட சீனில் தான் ஹீரோ வந்து இன்ட்ரடியூஸ் ஆகும். ஒரு பிரமாதமான ஒரு கேரக்டர். ஒரு சீனாக இருந்தாலும் அப்படி ஒரு அற்புதமான டைலாக்கு, அற்புதமான சீனு. ஷிப்பில் அப்படியே கப்பலில் வந்து அப்படி மிரட்டுற மாதிரி, கண்ணோட வந்து மிரட்டுற மாதிரி ஒரு காட்சி. அப்படி ஒரு கியூட் பேபியை பார்த்தோம் மகேஷ் பாபு சார் பார்க்கும்போது. ஓகே. எப்பவுமே நம்ம பெண்கள் மேலதான் ஒரு காதல் வரும். ஒரு ஆணை பார்த்து ஒரு 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 காதல் வருதுன்னா அது மகேஷ் பாபு சார் தான் சொல்லுவாங்க. ஓகே. அப்படி ஒரு பல 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 பலன்னு ஒரு கியூட்டான ஒரு ஆர்டிஸ்ட். ரொம்ப அற்புதமான அழகான ஒரு நடிகர். ஸ்கின்னே வந்து அவ்வளோ சகப்பு தோல்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஓகே. அது பேசும்போது தமிழ் பேசுவாரு, நல்லா பேசுனாரு. ஓகே. மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. எஸ். எஸ். நெக்ஸ்ட் லாஸ்ட் வந்து பிரபாஸ் சார். பிரபாஸ் சாரோட ஒரு அரிய வாய்ப்பு சலார்ன்ற படம். தெலுங்குல ஒரு பெரிய பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட ஒரு படம் அது. நம்ம கேஜிஎஃப் படத்தோட இயக்குனர் பிரசாந்த் நீல் சார். அதுல கமிட் ஆனது ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்னன்னா, நான் ஒரு சிஜி கம்பெனில மார்க்கெட்டிங் மேனேஜரா ஒரு 7-8 வருஷம் நடுவில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓகே. நான் நடிச்சிட்டு இருக்கும்போதே என் நண்பர் ஒருத்தர் நிதிஷ் அப்படின்னு நடிகர் அவர் ஆக்சுவலா ஓகே. அசுரன் படத்துல வில்லனா பண்ணியிருப்பான். ஓகே. அவர் இப்போ இல்ல, காலமாயிட்டாரு, கொரோனால காலமாயிட்டாரு. வல்லரசுல வந்து நான் ஃபர்ஸ்ட் டயலாக் பேசணும்ல, ஆமா. எனக்கு அடுத்து அவன் தான் பேசியிருப்பான். ஓகே. நேற்று மகாராஜ் சாருக்கு ஒரு தம்பி மாதிரி அவன். எஸ். அவன் நான்லாம் சினிமா வந்த காலத்துலேருந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. நடுவில் ஒரு வாட்டி டேய் இந்த மாதிரி ஒரு கம்பெனியில் வேலை இருக்கு, வேலைக்கு ஜாயின் பண்ணுறியா அப்படின்னு எனக்கு கேட்டான். ஒரு சிஜி கம்பெனியில் மார்க்கெட்டிங் மேனேஜர் வேலை காலியாக இருக்கு சார். நான் சார் என்னடா நீ நடிக்க தான் ட்ரை பண்ணுறேன், நானும் நடிக்க தான் ட்ரை பண்ணுறேன், நமக்கு நடிக்கத்தான்டா இது, என்னென்ன வேலைக்கு பண்ணுறேன். நான் அவனை கோச்சிக்கிட்டேன் ஆக்சுவலாக. என்ன நீ வேலைக்கு போக சொல்கிற, அப்போ நான் நடிக்கிறதுக்கு வாய்க்கு இல்லையா, நீ வேலைக்கு போக சொல்கிற அப்படின்னு நான் அவன்கிட்ட கோச்சிக்கிட்டேன். இல்லைடா நீ எப்போ வேணா ஷூட்டிங் போய்க்கலாம், நீ நடிக்கிறது வாய்ப்பு கேட்டு போகல டைரக்டர் பார்க்கறதுக்கு, அப்போ வந்து இந்த கம்பெனி சார்பாக சிஜி கொடுங்க, டிஐனா டிஐ கொடுங்க, டிஐனா கலர் கிரேடிங், இது ரெண்டும் பண்ற கம்பெனி அது. சோ இது வந்து நீங்க நடிச்சிட்டு இருக்கும்போதே சிஜிலயும் வர்க் பண்ணிருக்கீங்க? ஆமா, ஒர்க் பண்ணிருக்கேன். ஓகே. அந்த கம்பெனி சார்பா நீ மார்க்கெட் பண்ண போற, உனக்கும் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும், எப்போனா நீ ஷூட்டிங் போய்க்கலாம், அந்த கம்பெனிக்கு ஒரு 2 படம் மாசம் பிடிச்சி கொடுத்தா போதுங்க அப்படின்னு. நான் வேண்டாவுப்பா அந்த கம்பெனியோட இன்டர்வியூ போய் அட்டன் பண்றேன். இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது அந்த மேனேஜர் வந்து சார் நீங்க வந்து அவருக்கு நம்ம ஆர்டிஸ்ட் இந்த வேலைக்கு வராருன்னும் போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். சரி ரெண்டுத்துக்கும் அந்த கம்பெனிக்கும் யூஸ் ஆகும், நீங்க வந்து எப்போ நடிக்க போறீங்களோ போங்க அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ஓகே, சம்பளமும் ஒரு நல்ல சம்பளமா இருந்தது. அழகான சொல்லி ஜாயின் பண்ணிட்டேன். ஒரு கம்பெனியா போய் டைரக்டர் பார்க்க போய் அந்த சிஜி படுத்து ஒரு மார்க்கெட்டிங் பண்ணிட்டு கடைசியா வந்து சார் எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுங்க சார் அப்படின்னு நடிக்க வாய்ப்பு கொடுங்க சார் கேட்டுட்டு வந்த படங்கள் நிறைய. அப்படி கிடைச்சதுதான் கபாலி, அப்படி கிடைச்சதுதான் விக்ரம். இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது சிஜில வர்க் பண்ணிட்டு இருக்கும்போது தான் உங்களுக்கு கபாலி இதெல்லாம் கமிட் ஆகுது. நான் எப்பவுமே நான் டைரக்டர்ஸ் போய் பார்ப்பேன், பட் இது மூலியமா போய் பார்க்கும்போது இன்னும் கூட கவனம். ஏன்னா இவர் சிஜி கம்பெனில ஒர்க் பண்றாரு, இவர் கேட்கறாருன்ற ஒரு இது இருக்கும், ஏதோ ஒன்று டபுள் பர்பஸ் இருந்தது. அதுல ரெண்டுமே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. கம்பெனிக்கும் பெனிஃபிட் வந்து, எனக்கும் வந்து நல்ல ரேப்போ வந்து டைரக்டர்ஸ் கூட கிடைக்கிறதுக்கு ஒரு இதுவாக இருந்தது. அப்படி நான் மார்க்கெட்டிங் பண்ண போகும்போது ஒரு நாள் வந்து ஷோபா கல்யாணம் இருக்கு இல்லையா சாலிகாம்ல, அது வழியா போகும்போது ஒரு பெரிய ஹோர்டிங்ஸ் போட்டிருந்தாங்க, கேஜிஎஃப் டைரக்டர் அடுத்த படம் ஆடிஷன் நடக்குது. வெளியே வந்து பயங்கர கூட்டம், ஒரு அதாவது மண்டபத்திலிருந்து வெளியே கியூ நிக்குது செலக்ஷனுக்கு.
என்னடா அது நல்லா இருக்கு. எனக்கு என்னன்னா கூச்சமா இருக்கு, இத்தனை பேர் மத்தியில க்ரௌட்ல நம்மளும் போய் கீழே இருந்து எப்படா போறது அப்படின்னு யோசிச்சுட்டு கார்லயே உட்காந்துட்டு யோசிச்சிருக்கேன், உள்ள போலாமா வேணாவா அப்படின்னு. அதுல ஒரு நம்பர் போட்டிருந்தது, லோக்கல் மேனேஜர் நம்பர் அப்படின்னு. அந்த மேனேஜருக்கு ஃபோன் ஆச்சேன். சார் நான் சம்பத்ராம் பேசுறேன், ஆர்டிஸ்ட். சொல்லுங்கண்ணே அப்படின்னாரு. பரவாயில்ல, நமக்கு தெரிஞ்சது தான் போலுது. இது மாதிரி பார்த்தேன், இங்க வெளியே நின்றுருக்கேன் கார்ல, எப்படி வர்றதுன்னு தெரியல அப்படின்னு. நீங்க என்ன கியூல நிக்கிறீங்க, வாங்க நான் எங்க இருக்கீங்க சொல்லுங்க அப்படின்னு. நான் கார் எடுத்து சொன்னேன். நேராக அவரை காரிட்டு வந்தாரு, என்னை கூப்பிட்டு நேராக உள்ள பண்ணு. ஓகே. போயிட்டா அங்க பிரகாஷ்னு ஒரு அசோசியேட் டைரக்டர் இன்ட்ரெஸ்ட் பண்ணாரு. அவரு என்ன பார்த்தேன், சார் நிறைய படத்தை உங்களை பார்த்துங்க சார், நான் பெரிய ஃபேன்ஸ் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க எதுக்கு ஆடிஷன்ல பண்றீங்க, நீங்க ஒன்று நம்பர் மட்டும் கொடுங்க அப்படின்னாரு. நம்பர் மட்டும் கொடுத்தேன். அப்போ இன்னொரு அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருந்தார், வேதான்னு ஒருத்தர். அவர் வந்துட்டு, சார் தப்பா நினைக்காதீங்க, தெலுங்குலயே பேசுறேன், நான் கொஞ்சம் தெலுங்கு பேசுறேன், பார்டர் எங்க ஊரு தமிழ்நாடு ஆந்திரா பார்டர், தெலுங்கு பேசுறேன். அதனால சொன்னேன், சார் தப்பா நினைக்காதீங்க, நீங்க ஒண்ணும் இல்லை, உங்களை பத்தி ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்க, உங்க பேரு, உங்க எத்தனை படம் பண்ணீங்க, ஏதோ ஒன்று சொல்லுங்க, அப்பதான் டைரக்டர் பாப்பாரு. ஏன்னா உங்க பேர் மட்டும் சொன்னோம்னா ஒருவேளை அவர் தெரியாம கூட போகலாம். உங்க ஃபேஸ் வந்து நீங்க பேசுறது வீடியோவா பாப்பாரு, ஏன்னா ஒவ்வொரு ஆடிஷனும் பாப்பாரு. அப்போ பார்க்கும்போது டக்குன்னு ஏதாவது தோணும் அவருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நான் பண்றேன் சார், எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்குல பேசி தான் நடிக்கிறேன். டைலாக் ஸ்பைடர்ல நான் பண்ண இல்லைங்களா, அந்த டைலாக் டக்குன்னு ஞாபகம், எனக்கு பொதுவாக ஞாபகம் சக்தி கம்மி. ஆனா தெலுங்குன்றதால நான் நிறைய வாட்டி பேசி 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 பார்த்து அந்த மக்கப் பண்ணதுனால நல்லா டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு. அந்த டைலாக் பேசி நடிச்சு காமிச்சிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 6 மாசம் கழிச்சு விக்ரம் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது தான் எனக்கு கால் வருது, இந்த மாதிரி செலக்ட் ஆயிருக்கீங்க, இந்த மாதிரி கேட் பண்ண போறீங்க. எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம். நான் யார்கிட்டையும் சொல்லிக்கல, சரி ஓகே நம்ம கமிட் ஆனது சொல்லலாம் அப்படின்னு. படம் முடிஞ்சு ரிலீஸ் ஆகி அதுக்கப்புறம் தான் என்னை வந்து பிரசாந்த் நீல் சாரை பார்க்கறதுக்காக ஹைதராபாத் வர சொன்னாங்க. போய் பார்த்தேன். அது பார்த்தா விக்ரம்ல இருக்கிற லுக்கில் தான் இருந்தப்ப. அப்புறம் இந்த முடியுது அப்படின்னு அப்படியே விட்டுருங்க, எதுவும் பண்ணாதீங்க, ஸ்பாட்ல பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஒரு 6 மாசம் அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து ஷூட்டிங் டேட்டே வருது. அது வரைக்கும் தாடி முடியெல்லாம் வந்து இந்த லுக்ல இருக்கேன். எல்லாருக்குமே ஒரு சேஞ்சஸ் சொல்லியிருந்தாரு, ஆனா எனக்கு எந்த சேஞ்சஸுமே சொல்ல. பார்த்துட்டு ஓகே இதே நல்லா இருக்கு, எப்படியே விட்டுருங்க மாட்டார். ஸோ அப்படி வந்து எனக்கு ஒரு அரிய வாய்ப்பு கிடைச்சது. அந்த இப்படிதான் வந்து எனக்கு வந்து அந்த சலார் படத்துல பிரபாஸ் சார் படத்துல நடிக்க வாய்ப்பு கிடைச்சது. பட் அவர் காம்பினேஷன் பாத்தீங்கன்னா எங்கேயுமே இல்லை. அவரை பார்த்ததே ஒரே நாள் தான் பார்த்துருக்கேன் அவரை. ஒரு ஒரு பெரிய ஒரு அரண்மனை மாதிரி ஒரு இடம் இருக்கும். ஹீரோவும் நம்ம பிருத்திவிராஜ் சாரும் பிரபாஸ் சாரும் பிருத்திவிராஜ் சாரும் அந்த அரண்மனைக்கு வருவாங்க. வந்துட்டு அந்த ஒரு வில்லன் ஒருத்தர் இருப்பாரு, அதுல அவர் கையை விட்டுவோம் தெரியுங்களா, அந்த காட்சியில நான் மேல இருந்து நான் வந்து சேரடி மேடமுடைய ரைட் ஹேண்டா பண்ணிருப்பேன். அதுல அங்கிருந்து பார்த்துட்டு இருப்போம். அந்த ஒரு காட்சி மட்டும்தான். அப்போ எனக்கு ஒரு அடி நேருக்கு நேரா பார்க்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வந்தது. அப்போ அலோ சார் இருந்தேன், அவ்வளவுதான். அதுதான் முதல் வார்த்தை. அதுக்கப்புறம் அந்த சலார் படத்தோட சக்சஸ் மீட் வந்து பெங்களூர்ல பண்ணேன். அப்போ பார்த்து 2 வார்த்தை பேசினேன். ஹலோ சார், நான் இந்த ஆக்டரோட நடிக்கணும் இல்ல இந்த டைரக்டரோட படம் பண்ணணும் அப்படின்ற ஏதாவது ஒரு விருப்பம் இருக்கா சார்? சரி, நம்ம எல்லாரும் நடிக்கணும்னு தான் ஆசை. இன்னும் நம்ம ஷாருக் கான் சார் நடிக்கணும், சல்மான் சார் இன்னும் இந்தியில போய் பண்ணணும் ஆசை இருக்கு. ஒரு டைரக்டரோட ஒர்க் பண்ணணும் ரொம்ப ஆசை. யாரு?